السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 215. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 215ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரி அஸ்திகாயில் அபி வல் உம்மி வல் அகாரிபி வல் ஜௌஜதி வசாயிரி மையுந்தபு இக்ராமுஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 215ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தினுடைய தலைப்பை நாம் துவங்க இருக்கின்றோம். இப்ப இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச் சுருக்கம் என்னன்னு சொன்னா, இதில் முதலாவதாக இந்த சொல்லப்பட்ட இந்த புதிய பாடம், இந்த புதிய பாடத்தினுடைய அந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம், அதை பற்றி முதலாவதாக நம்ம பேசுவோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கீழ் வரக்கூடிய 2 ஹதீசுகள், அந்த 2 ஹதீசுகள் இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படும். அந்த முதலாவதாக அமையக்கூடிய அந்த 2 ஹதீசுகளை பற்றிய செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், விளக்கங்கள் என்று அதை இரண்டாவது விஷயமாக அதை பற்றி நாம் பேசுவோம். இப்ப முதலாவதாக இந்த பாடத்தினுடைய தலைப்பின் ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இதற்கான பேர் என்ன? பாபு பிர்ரி அஸ்திகாஇல் அபி வல் உம்மி வல் அகாரிபி வஸ்ஸௌஜதி வஸாயிரி மையுந்தபு இக்ராமுஹு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாபு பிர்ரி அஸ்திகாஇல் அபி, தந்தையின் தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதும், வல் உம்மி, இன்னும் தாயின் தோழிகளுக்கும் நன்மை செய்து கொடுப்பதும், வல் அகாரிபி, இன்னும் உறவினர்களுடைய நண்பர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதும், வஸௌஜதி, இன்னும் மனைவியினுடைய தோழிகளுக்கும் நன்மை செய்து கொடுப்பதும், வஸாயிரி மையுந்தப இக்ராமிஹி, இன்னும் அவர்கள் அல்லாத மற்ற சங்கையானவர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதும் குறித்தான பாடமாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்தில் நண்பர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பது, நன்மை செய்து கொடுக்கறதுனா எல்லா விஷயமும் சாரும். அந்த நண்பர்களுக்கு நன்மையான காரியம், நலவான காரியம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொடுப்பது. ஒருவர் ஆதரவு இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு ஆதரவு கொடுப்பதும் ஒரு நன்மைதான். அவருக்கான உதவி செய்வதும் நன்மைதான். அப்போ அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பதும் நன்மைகள் எல்லாம் சாரும். இப்போ முதலாவதாக தந்தையினுடைய நண்பர்கள். இப்போ நம்முடைய தந்தையிற்கு நண்பர்கள் என்று சில நண்பர்கள் இருப்பார்கள். இப்போ அந்த நண்பர்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதற்காக என்னென்ன சவாபு அல்லாஹு தஆலா தரான், அதன் தரப்புல என்னென்ன நன்மைகளை நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை பற்றி பார்க்கிறோம். அடுத்து தாய்மார்கள், நம்முடைய தாயினுடைய தோழிகள், அந்த தோழிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்து கொடுத்துதல், உதவி செய்து கொடுத்தல். அப்போ அதன் மூலமாக என்ன நன்மைகள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உறவினர்கள், அந்த உறவினர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்கு என்ன நன்மைகளை நம்ம செய்து கொடுக்க முடியும்,
அது செய்வதன் மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய மனைவி, அந்த மனைவியினுடைய தோழிகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் என்னென்ன, எப்படி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதன் மூலமாக என்னென்ன அமைகின்றது, இன்னும் அவர்கள் அல்லாத ஏனைய கண்ணியத்திற்குரிய, ஏனைய சங்கைக்குரிய, மற்ற மதிப்புக்குரியவர்களுக்கு நன்மை செய்து கொடுத்ததல். அப்போ யாருக்கு சங்கை செய்வது சுன்னத்தோ அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்போ எல்லாவற்றையும் இந்த இஸ்லாம் ஒத்து வாழ சொன்னது. அப்போ எல்லோரையும் சேர்த்து கொண்டு எல்லாரும் சுயநலமாக இருக்காமல் பொதுநலமாக இருக்க சொல்லி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பதே அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ நம்முடைய தந்தையினுடைய சக நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சு கொடுக்கணும். உம்மாக்கும் உம்மாவுடைய தோழிகளுக்கும், உறவினர்களுடைய நண்பர்களுக்கும், இப்போ மனைவியினுடைய தோழிகளுக்கும், இப்படி யார் யாருக்கு எந்த நன்மைகளை செய்வதன் மூலமாக என்னென்ன சவாபு நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், எதை செய்து கொடுத்தால் அல்லாஹ் எந்த பலனை, எந்த பலாபலனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு அருமையான பாடம். இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸுகள், அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே இந்த தலைப்பிற்கான முழுமையான விளக்கம் என்பது விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது இந்த பாடத்தினுடைய இந்த தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகம். இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு மனிதன் தன் தந்தையின் நண்பரை ஆதரிப்பது நன்மைகளில் மிகப்பெரிய நன்மையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸானது அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸை சொல்லி காட்டுவாங்க. அந்த ஹதீஸு ஒரு சம்பவத்தை குறித்த ஒரு ஹதீஸ். அது என்ன சம்பவம்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அவங்க மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசியை பார்க்கறாங்க. கிராமவாசியை பார்த்த பொழுது அந்த தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கழுதை, தான் ஓட்டி கொண்டிருந்த அந்த கழுதை, தான் கட்டி கொண்டிருந்த அந்த தலப்பா, இது இரண்டையும் அந்த கிராமவாசிக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த கிராமவாசியிலேருந்து சில நபர்கள் கேட்டாங்களாம், அப்துல்லா இப்னு உமரே, நீங்க எதற்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? இவங்கெல்லாம் கிராமவாசி தான், சாதாரணமான ஒரு சிறிய ஒரு லேசான விஷயத்தை கொண்டே திருப்தி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்ட பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யார் தன் தந்தையினுடைய நண்பரை ஆதரித்து அவரையும் சேர்த்து கொண்டு வாழ்வாரோ அது நன்மையில் பெரிய நன்மையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இந்த கிராமவாசி, இவருடைய தந்தை என்னுடைய தந்தையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு நண்பராக இருக்கிறாங்க, தோழராக இருக்கிறாங்க. இப்போ இதன் காரணமாக தான், இவர்களை சங்கை செய்யும் விதமாக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தேன் என்று அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ இந்த ஒரு சம்பவத்தை குறித்த செய்திகளை தான் இந்த ஹதீஸானது பேசுகிறது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய தலைப்பான இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் 2 ஹதீஸுகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்தி எல்லாம் இப்போ நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 42வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையில் இது 42வது பாடமாக இது அமையுது. இப்போ இதனுடைய தலைப்பு என்ன? பாபு பிர்ரி அஸ்திகாஇல் அபி வல் உம்மி வல் அகாரிபி வல் ஜௌஜதி வசாயிரி மையுந்தபு இக்ராமுஹு. இதுதான் தலைப்பு. இதற்கான அர்த்தத்தை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? இப்போ இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸ், அந்த ஹதீஸை இப்போ நம்ம வாசிப்போம் வாங்க. 341வது ஹதீஸ்.
இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 341வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பது நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அன் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. பாருங்க, அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபர்ரல் பிர்ரி நிச்சயமாக நன்மையில் பெரிய நன்மையாகிறது ஐ யஸில ரஜுலு ஒரு மனிதன் இணைத்துக் கொள்வது, ஆதரித்துக் கொள்வது, உத்த அபீஹி தன்னுடைய தந்தையின் நண்பரை ஒரு மனிதன் இணைத்துக் கொள்வதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ தன்னுடைய தந்தையினுடைய நண்பர்கள் இருப்பாங்களா இல்லையா, அந்த நண்பர் ஒருத்தவரை அப்போ அவரை இணைத்து கொள்வது என்பது, அவரோடு இணைத்து அவரை ஆதரித்து வாழுவது என்பது நன்மைகள் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, இப்போ அடுத்தபடியாக அப்போ இந்த ஹதீஸு கொண்டு வருவதற்கான, இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தந்தையினுடைய அந்த நண்பரை ஆதரிப்பவரை பற்றி சொன்னாங்க. அவருக்கு அது நன்மையில் அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு தந்தாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்து காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஹதீஸு 342வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், وعن عبد الله بن دينار عن عبد الله بن عمر رضي الله عنهما அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ சையதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் தீனார் என்பவருடைய மகன் அப்துல்லா என்பவரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று சையதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ சொல்றாங்க பாருங்க, அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர், மினல் ஆராபி கிராமவாசியிலிருந்தும் ஒரு மனிதர், லகியஹு அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்தார், பித்வரீகி மக்கத மக்கா செல்லும் வழியில. இப்போ மக்காவினுடைய அந்த வழியில் அந்த ஆராபி கிராமவாசி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்திச்சாங்க. அப்போ ஃபஸல்லம அலைஹி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கிராமவாசியிடம் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லி வஹமலஹு இன்னும் அவரை ஏற்றினார்கள், அலா ஹிமாரின் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கழுதையின் மீது அவரை ஏற்றினார்கள். கான யருகபுஹு அவர்களாக இருந்தார்கள், யருகபுஹு அந்த கழுதையின் மீது பயணிக்கக்கூடியவர்களாக அந்த உமர் ரதியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தாங்க. அப்போ தாம் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கழுதையிலிருந்து அவர் இறங்கி இந்த ஆராபியிலிருந்து ஒருத்தவரை பார்த்த உடனே, இந்த கிராமவாசியிலிருந்து ஒருத்தவரை பார்த்த உடனே இவரை ஏற்றி அந்த கழுதையில் அமர வைத்தார்கள் உமர் ரதியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அது மாத்திரம் கிடையாது, வஅதாஹு இன்னும் அவரிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள், இமாமத்தன் தலப்பாயினை அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ தான் கெட்டியிருக்கக்கூடிய அந்த தலப்பாவை கொடுத்தார்கள். கானத் அலா ரஸிஹி தன்னுடைய தலையின் மீது ஆகியிருக்கக்கூடிய அந்த தலப்பாயினை அவர்கள் அந்த கிராமவாசியிடம் கொடுத்தார்கள்.
அப்போ கால இபுனு தீனார் அவங்க சொன்னாங்க. இப்போ அப்துல்லா இபுனு தீனார் அவங்க தான் அந்த ஹதீஸினுடைய ராவி. அவங்க சொல்றாங்க, ஃபகுல்னா லஹு, அப்பொழுது அந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் நாங்கள் கேட்டோம், நாங்கள் சொன்னோம், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நன்மையை தருவானாக என்று சொல்லிவிட்டு, இன்னஹும் இன்னஹுமுல் அராபு, நிச்சயமாக இவர்கள் கிராமவாசிகளாக இருக்கிறாங்க. வஹும், இன்னும் அவர்கள் யர்லௌன பில் யசீரி, லேசானவைகளை கொண்டு அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளவு பெரிய கழுதவுன்னு தேவையில்லை. நீங்க கட்டியிருக்கக்கூடிய தலப்பாவை கொடுத்தீங்க, நீங்க பயணிக்கக்கூடிய இந்த கழுதையை கொடுத்தீங்க, இதுவெல்லாம் இவர்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன விஷயத்தை கொண்டே புரிந்து கொள்ளக்கூடியவங்க, கிராமவாசி தானே, நகரத்தில் வாழக்கூடியவங்க ஒன்றும் கிடையாது. கிராமவாசி என்பதற்காக இருப்பதனால அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை கொண்டே புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்க இவ்வளோ பெரிய விஷயத்தை எதற்காக நீங்க தரீங்க என்று கேட்டபொழுது, அந்த சமயத்துல ஃபகால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த சமயம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன அபா ஹாதா, நிச்சயமாக இவருடைய தந்தையாகிறவர், கான ஆகியிருந்தார், உத்தன் லி உமர் இப்னு உத்தன் லி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத்தாப் என்பவருடைய மகனான என்னுடைய தந்தையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு தந்தையாக, அந்தவர்களுடைய நண்பராக இன்னாருடைய தந்தை ஆகியிருந்தார் என்று சொன்னார்கள். அப்போ இவங்க யாரு கேட்டா, இந்த கிராமவாசியில் இருந்து ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து சொன்னாங்க உமர் ரதியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இவங்க என்னுடைய வாப்பாவுடைய நண்பராக இருக்கிறாங்க, என்னுடைய வாப்பாவுடைய தோழராக இருந்தாங்க என்று சொல்லித் தருகிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹூவுடைய லமீரு இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து எழுகிறது. அப்போ இன்னி, நிச்சயமாக நானாகிறவன், சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து நான் செவியுற்றேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன அபர்ரல் பிர்ர, இன்ன அபர்ரல் பிர்ரி, நன்மையில் அதிகம் நன்மையாகிறது, நிச்சயமாக நன்மையில் அதிகம் நன்மையாகிறது, சிலத்துர் ரஜுலி, ஒரு மனிதன் நினைத்துக் கொள்வது, அஹ்ல உத்தி அபீஹி, தன்னுடைய தந்தையினுடைய தோழரின் குடும்பத்தாரை இணைத்து கொள்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியுற்றேன், நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதன் காரணமாக தான் நான் இவர்களுக்கு இப்படி ஒரு ஆதரவை தந்து, என்னுடைய கழுதையும் இவர்களுக்கு தந்தேன், என்னுடைய நான் கெட்டி கொண்டிருந்த அந்த தலப்பாகையும் இவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்ற ஒரு விஷயத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இதுல வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்துல வரக்கூடிய செய்தியை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க. வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அனிபனி தீனாரின் அனிபனி உமர ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹுடைய மகனான அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்களை தொட்டும், அந்த தீனாருடைய மகன் அப்துல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அன்னஹு, நிச்சயமாக இப்னு உமர், அந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகிறவர்கள், கான அவர்களாக இருந்தார்கள், இதா ஹரஜ இலா மக்கத்த, மக்காவின் பக்கம் வெளியேறக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். மக்காவின் பக்கம் வெளியேறினால், கானலகு அவர்களுக்கு ஆகியிருந்தது, ஹைமாருன், ஒரு கழுதை என்பது ஆகியிருந்தது. அப்போ அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவின் பக்கம் பயணம் செல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு கழுதையை வைத்து கொண்டிருந்தார்கள். யதவர்ரஹு அலைஹி, அந்த கழுதையின் மீது அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். இதா மல்ல, அவர்கள் சடைவடைந்தால், ருக்கூபர் ராஹிலதி, ஒட்டகத்தில் வாகனிப்பதில் அவர்கள் சடைவடைந்தால், அந்த கழுதையின் மீது அவர்கள் ராஹத் பெறுவார்கள், ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். ருக்கூபர் ராஹிலதி, அந்த கழுதையினுடைய மேல், அந்த மேல் தாடையின் மீது அவர்கள் இருந்து அதில் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இமாமத்துன், இன்னும் தலப்பா என்பதும் அவர்களுக்கு ஆகிருந்தது. யஷுத்து பிஹா ரஅஸஹு, தன் தலையை அதை கொண்டு கட்டிக்கொள்வார்கள்.
அப்போ ஃபபைனா அந்த சமயத்தில் ஹுவ யௌமன் அலா தாலிகல் ஹிமாரி அந்த கழுதையின் மீது இருக்கக்கூடிய ஒரு நாளில் இது மர்ர பிஹி அராபியுன் ஒரு கிராமவாசி அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை கடந்து சென்றார். ஃபகால அப்பொழுது அப்பொழுது அந்த உமர் ரதியல்லாஹ் அந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டாங்க. ஒரு சமயம் இதே மாதிரி கழுதையில போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி வந்தாங்க. அப்போ அந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டாங்க, அலஸ்தபுன அலஸ்தபுன ஃபுலானி பின் ஃபுலானி இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன்தானே நீங்கள் என்று கேட்டார்கள். இப்போ இன்னாருடைய மகன்தானே நீங்க அப்படின்னு கேட்ட உடனே கால அந்த கிராமவாசி சொன்னார், பலா ஆமாம் அப்துல்லாஹ் இப்னு உமரே, நாம் இவர்களுடைய மகன்தான் என்று அவரும் பதில் கொடுத்தாங்க. அப்போ சொன்ன உடனே ஃபாத்தாஹுல் ஹிமார அந்த கழுதையினை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த கிராமவாசியிடம் கொடுத்தார்கள். ஃபகால அப்பொழுது சொன்னார்கள், இர்கப் ஹாதா இதில் நீங்கள் அமருங்கள், இதில் அமர்ந்து இதில் நீங்கள் பயணம் செய்யுங்கள், பயணித்துக் கொள்ளுங்கள், ஓட்டுங்கள் என்று சொன்னார்கள். வஅதாஹுல் இமாமத்த இன்னும் அந்த தலப்பாயினையும் அந்த கிராமவாசியிடம் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். வகால இன்னும் சொன்னார்கள், உஷ்துது பிஹா ரஅஸக உங்களுடைய தலையை இந்த தலப்பாவை கொண்டு நீங்கள் கடுமையாக்கிக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய தலையில என்னுடைய இந்த தலப்பாவை நீங்க கெட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஃபகால லஹு பஅது அஸ்ஹாபிஹி அந்த கிராமவாசியனுடைய சஹாக்கள்ல இருந்து அவருடைய தோழர்களில் சிலர் அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் கேட்டார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடம் கேட்டார்கள், அஃபரல்லாஹு லக்க உங்களே அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக என்று துஆ செய்துவிட்டு, ஆதைத நீங்கள் கொடுத்தீர்கள், ஹாதல் அராபிய இந்த கிராமவாசிக்கு கொடுத்தீர்கள், ஹிமாரன் கழுதையை கொடுத்தீர்கள், குந்தனிகளாக இருந்தீர்கள், தரவ்வஹு அலைஹி அந்த கழுதையின் மீது ராகத்து பெறக்கூடியவர்களாக ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக நீங்க ஆகியிருந்தீங்க. வைமாமத்தன் இன்னும் நீங்க உங்களுடைய தலப்பாயும் நீங்க கொடுத்தீங்க. குந்த தஷுத்து பிஹா ரஅஸக உங்களுடைய தலையை இந்த தலப்பாவை கொண்டு கடுமையாக்கி கொள்ளக்கூடியவராகவும் நீங்க ஆகியிருந்தீங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது நீங்க கட்டிக்கொள்ளக்கூடிய தலப்பாவாக இருந்துச்சு, நீங்க பயணிக்கக்கூடிய நீங்க ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு கழுதையாக இருந்துச்சு, அதை எதற்காக நீங்க இந்த கிராமவாசிக்கு கொடுத்தீங்க என்று கேட்டபொழுது ஃபகால அப்பொழுது அந்த இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி நிச்சயமாக நான் சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான் செவியுற்றுள்ளேன். இப்போ நான் கேட்டிருக்கிறேன். யகூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமின் அபர்ரில் பிர்ரி நிச்சயமாக நன்மையில் அதிகம் நன்மையிலிருந்தும் உள்ளதாகிறது, ஐயசில ரஜுலு ஒரு மனிதன் இணைத்துக் கொள்வது ஆதரித்துக் கொள்வது, அஹ்ல உத்தி அபீஹி தன்னுடைய தந்தையினுடைய நண்பரின் குடும்பத்தார்களை ஆதரித்துக் கொள்வது சேர்த்து கொள்வது, பஅத ஐயுவல்லிய அவருடைய தந்தை வஃபாத்தானதற்கு பின்பும் அவருடைய தந்தை மரணித்ததற்கு பின்பு தன் தந்தையினுடைய நண்பரின் குடும்பத்தாரை ஆதரித்துக் கொள்வதுதான் நன்மையில் அதிகம் நன்மைகளாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்ன அபாஹு இன்னும் நிச்சயமாக இந்த கிராமவாசியுடைய தந்தையாகிறவர் கான அவர்களாக இருந்தார்கள், சதீகன் லி உமர ரதியல்லாஹு அன்ஹு என்னுடைய தந்தையான உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக ஆகியிருந்தார்கள், தோழராக ஆகியிருந்தார் என்று இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹூடைய லமீரு இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. சொல்றாங்க பாருங்க, ரவா அறிவித்தார்கள், ஹாதிஹி ரிவாயாத்தி குல்லிஹா இந்த ரிவாயாத் இந்த அறிவிப்புகள் முழுவதுமே அறிவித்தார்கள் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் இந்த ரிவாயத்து முழுவதும் என்று நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸாக அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான
காரணம் என்னன்னு சொன்னா, இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி, அந்த கிராமவாசியை கண்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய கழுதையும் கொடுத்தாங்க, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தலப்பாயும் கொடுத்தாங்க. எதன் காரணமாக? தன் வாப்பாவினுடைய ஒரு தோழராக இருக்கின்ற காரணத்தினால. அப்போ அந்த கிராமவாசியினுடைய வாப்பா தன்னுடைய தந்தையினுடைய தோழராக நண்பராக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர்களை இப்படி கண்ணியம் செய்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. இப்ப இந்த பாடமும் தந்தையினுடைய அந்த நண்பர்கள், தாயினுடைய நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய நன்மை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் குறித்த பாடமாக இது அமையுது. அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லா. அப்போ இன்றைய பாடத்துல இந்த புதிய தலைப்பு, இந்த தலைப்பிற்கான அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது ஹதீஸான இந்த 341வது ஹதீஸையும் இந்த 342வது ஹதீஸையும் பற்றி முழுமையாக அதற்கான தர்ஜிமா விளக்கங்கள், அதில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 343வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.